ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து இன்றைக்கி வீடியோ டிலே ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது கன்னியாகுமரியில் சர்ச்சஸில் வந்து சபை நாளுன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. ஸோ அது இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் வீடியோ டிலே ஆகுது. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங் எடுத்து பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் வந்து 44,911 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 11 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நாஸ்டாக் 2 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 21,710 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 ஒரு ஃப்ளாட்டாக பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1.96 பாயிண்ட்ஸு. ஸோ 6,468 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெல் கார்பரேஷன், அது வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் லாஸ்ட் மார்க்கெட்டில் $24.20 வரைக்கும் அதிகபட்சமாக போயிருக்கு. அதாவது $24.20 வரைக்கும் போயிருக்கு. கடைசியில் $23.86 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ரீசன் பார்க்கும்போது 7% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. டொனால்ட் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்டெல்லில் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் புஸ்ட் மேலே போயிருக்குது. கிட்டத்தட்ட $104 பில்லியன் அளவுக்கு இதோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒயிட் ஹவுஸ் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து இன்டெல் அந்த நியூஸ் வந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்டெல் வந்து மேலே போயிருக்குது. பட் இது கன்ஃபார்மாக தெரியாது, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோடஃபோனோட ரிசல்ட்ஸ் நேற்று நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவும் ரிசல்ட்ஸ் வந்து மொக்க ரிசல்ட்ஸ் தான், நல்ல ரிசல்ட்ஸ் கிடையாது. 6,608 கோடி லாஸு. இது போக ரெவன்யூ ஒரு 5% இம்ப்ரூவ் இருந்துச்சு. எபிட்டாவாட்டி ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸரும் $177 தான் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் இதில் க்ரோத் ஆயிருக்கு. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸர் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 612 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜினும் 40%லேருந்து 41.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி இது லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஆனால் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் $6.17 இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த பங்கு வந்து ஒரு நியூஸ் பேசிஸில் திடீர்னு 10% மேலே போகும். ஏதாவது கோர்ட்டில் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னா ஒரு 15% மேலே போகும். அந்த சமயத்தில் இதில் ஒரு 1000 ஸ்டாக்கு 1,00,000 ஸ்டாக் அப்படி வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக்கில் 10% மேலே போனாலே அவங்களுக்கு ஒரு பல்க் லாபம் கிடைக்கும், உடனே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நிறைய பேர் மாட்டுறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஒரு நாள் 10% மேலே போனோன்னே அடுத்த நாளும் போய் அதை பை பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஸ்டாக் அடிச்சிருவாங்க, நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அதனால தான் பெருசாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் பிலீவ் பண்ண முடியாது. பட் ஒரு ஷார்ட் டைம் கவரேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நியூஸ் பேசிஸில் மேலே போகும். அது இல்லாமல் வோடஃபோன் ஐடியா லாஸஸே வந்துட்டு இருக்கிறதுனால, கண்டினியூஸ் லாஸ் மேக்கிங்னால இதோட CEO வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்ஷய மூந்திரா வந்து இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ கரண்டாட்டு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கிற அபிஜித் கிஷோர் வந்து நியூ சிஓஆட்டு எடுத்திருக்காங்க. August 19 அவர் எஃபெக்டிவ் வருவார் 3 வருஷத்துக்கு. இது வோடஃபோன் ஐடியாவில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து $29.45 இருக்குது. இதோட ரிசல்ட்ஸ் ரீசென்ட்லி வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ₹25 கீழே இருக்கும்போது கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ₹30 எகைன் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதில் டச் பண்ணலை. எகைன் ஒரு 25, 22, 23 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். 25 கீழே போகும்போது சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாம் இருக்கிறேன். இது வந்து கர்நாடகா பேங்கை கம்பேர் பண்ணும்போது, அதாவது கர்நாடகா பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அதோட புக் வேல்யூவோட கீழே தான் இருக்குது. ஆனால் சவுத் இந்தியன் பேங்க் கம்பேரிங் அவங்களோட புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா ₹170 இருக்குது. இதோட புக் வேல்யூ வந்து ₹320. அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ₹150 கம்மியாக இருக்குது. ஸோ கர்நாடகா பேங்க் வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. ஆனால் சவுத் இந்தியன் பேங்கோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேலே இருக்குது. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 29 இருந்தாலும் புக் வேல்யூ 39 இருக்குது. ஸோ 39னா ஒரு ₹10 கம்மியாக ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு கர்நாடகா பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் பேங்க் 25 கீழே போகிற பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். இதான் என்னோட ஒப்பீனியன் இந்த 2 பேங்க்லேயுமே. பட் இந்த 2 பேங்க்லேயுமே எனக்கு பெருசாக எக்ஸ்போஷர் இருக்குது. IIFL ஃபினான்ஸோட CEO மோனு ராத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிறாரு அக்டோபர் 6 ஸோ இது வந்து மோனு ராத்ரா வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் CEO பொசிஷன்லேருந்து IIFL ஹோம் ஃபினான்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது IIFL ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஆப்பில் செல் பண்ணிவிட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஷேர்ஸ் வந்து வாங்க இருக்கிறாங்க. ஸோ இது வாங்குறது மூலம் மட்டும் இந்த கம்பெனியில் யுனைடெட் ஹெல்த்தில் 18th லார்ஜஸ்ட் ஈக்விட்டி பொசிஷனாட்டு வராங்க. ஆப்பிளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் ஷேரை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே கொடுத்த அப்டேட்டு. மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட SUV மார்க்கெட்டை கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் குளோபல் விஷன் 2027 அப்படின்லாம் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு
அவங்க 2021 அவங்களோட எஸ்யூவி மார்க்கெட் ஷேர் வந்து 13.2% தான் இருந்துச்சு. இப்போ அது 27.3% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அதோட மார்க்கெட் ஷேர். மஹேந்திராவோட எஸ்யூவி மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 21 கம்பேர் பண்ணும்போது இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் 27% மேலே இருக்குது. 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து டபுள் ஆயிருக்குது. இது போக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில லான்ச்சை கொண்டு வந்திருக்காங்க. மஹேந்திரா BE6 பேட் எடிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 27.79 லேக்குங்கிறது அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இது பிளாக் கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. BE6 பேட்மேன் எடிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட். அது இல்லாமல் மஹேந்திரா வந்து ஒரு 350 ஏக்கர் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இகட்பூரி அப்படிங்கிற இடத்துல அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ 350 ஏக்கர்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் விஷன் 2027 சொன்னேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா SXT அந்த மாடலில் ஒரு காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ட்ரக் கான்செப்டில் தான் இருக்குது. அதாவது தார் கொண்டு வந்தாங்க, அது ஜீப் கான்செப்டில் தான் இருந்துச்சு. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் மாடல்லே நல்ல மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருவாங்க போல். இப்போ புதுசாட்டு இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. மஹேந்திரா விஷன் XXT அதை வந்து யூனியல் பண்ணியிருக்காங்க. இது வந்து IQ மாடல் பிளாட்ஃபார்மில் வந்துருக்குது. ட்ரக் கான்செப்டில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸுக்கு பயங்கரமாக காம்படிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இருந்த ரேர் எர்த் மேக்னெட் வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியா எப்படியாவது ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ IREL நம்மளோட இந்தியன் கம்பெனி இவங்க ஜப்பான், சவுத் கொரியா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடக்ஷன் அந்த டெக்னாலஜி வந்து இந்தியாவிலையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து IREL கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் ரஷ்யன் ஆயில், நம்ம ரஷ்யாட்ட வந்து அதிக அளவில் ஆயில் வாங்குறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க ரீசெண்டாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் பரவாயில்ல, மார்ஜின் வந்து பெர் பேரலுக்கு கம்பேர் பண்ணும்போது 200 பேசிஸில் விழுந்தாலும் ஆக்சுவலி மார்ஜின் வந்து எடுக்கிறாங்க பெர் பேரலுக்கு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆயில் கிடச்சது. இப்போ ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறத இந்தியா வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் நோ பாஸ், அதாவது ரஷ்யன் ஆயில் இம்போர்ட், ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எந்தவித தடை இப்போதைக்கு இல்லை, நாங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இம்போர்ட் பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. போரோசிலோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 87% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 17.4 crores பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் 5.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 232 கோடி. எபிட்டா 37 கோடியாக இருக்குது. 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 16.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீமில் 28,321 ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு. ஸோ இது வந்து போரோசில் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா சன்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோயல் டாட்டாவை வந்து டேரக்டரேட்டு, அதாவது டாடா சன்ஸோட டேரக்டரேட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசொல்யூஷனும் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோயல் என் டாட்டா வந்து டாடா சன்ஸோட டேரக்டரேட்டு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதுக்கு முன்னாடி October 22, 2024 வந்து பார்த்தீங்கன்னா டாடா ட்ரஸ்ட்டோட சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் அது அப்பாயின்மெண்ட் பண்ணது அடிஷ்னல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமாக தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேரக்டராட்டும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. டாடா ட்ரஸ்ட்டுக்கு சேர்மனாட்டும் அடிஷ்னல் டேரக்டராட்டும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது வந்து ரத்தன் டாட்டாவோட டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா October 22, 2024 இந்த அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு. ஸோ இது வந்து டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கிளன்மார்க் ஃபார்மாவோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 86% காலி, 47 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ரெவன்யூ வந்து 3264 கோடியாக இருக்குது. ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 1.5% விழுந்திருக்கு, 580 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 17.7% குறைஞ்சிடுச்சு. US இந்தியன் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 1239 கோடியாக இருக்குது, 3.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நார்த் அமெரிக்கன் பிஸ்னஸ் 778 கோடியாக இருக்குது, 8.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் RCS, லாட்டம், MEA, APAC 572 கோடியாக இருக்குது. இதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒரு ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. யூரோப் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4% விழுந்திருக்கு, 6678 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ரயால்ட்ரிஸ் நேசல் ஸ்ப்ரேக்குள்ள ஒரு மருந்து 90 கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 மார்க்கெட்டில் இவங்களோட ப்ராடக்ட்டை கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க. அடிஷனல் 10 to 12 மார்க்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸில் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆன்காலஜி ட்ரக்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க 15 மார்க்கெட்ஸு ஃபினான்ஷியல் 25ல். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு மார்க்கெட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிளன்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு 51 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூனிவர்சல் பேங்க் அவங்களுக்கு டிரான்சிஷன் கிடச்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 51 பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 51வது பிரான்ச் 51 நியூ பிரான்ச்சஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 30 லயபிலிட்டி பிரான்ச்சஸ், 21 மைக்ரோ ஃபினான்ஸ் இன்க்ளூசிவ் பேங்கிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை பொட்டன்ஷியல் ரீஜன் வெஸ்ட் பெங்கால், குஜராத், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ராஜஸ்தான், ஒடிசா இந்த மாதிரி ஏரியாஸில் ஓப்பன் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிஸ் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசகானு, கொச்சின் ஷிப்யார்டு, கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இது டிஃபென்ஸ் வரும், அட் த சேம் டைம் இவங்க ஷிப் பில்டிங்லேயும் வருவாங்க. ஸோ இதில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட்ஸ் தான் இந்த குவார்ட்டரில் நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலி ரெவன்யூ மட்டுமே 38% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1069 கோடியாக இருக்குது. கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 1300 கோடி ரெவன்யூ, 29% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேசகானுக்கு 11% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2626 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொச்சின் ஷிப்யார்டுக்கு 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மேசகான் டாக் ஷிப்லர்ஸுக்கு 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு 37% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக ஆர்டர் புக் பார்க்கும்போது மேசகானுக்கு 29,918 கோடியாக இருக்குது, கொச்சின் ஷிப்யார்டுக்கு 22,500 கோடியாக இருக்குது, கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு 22,680 கோடியாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸ் நீ பார்க்கும்போது ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் மேசகான் டாக் ஷிப்லர்ஸ் 22% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கொச்சின் ஷிப்யார்ட் 9% கொடுத்துருக்கு, கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.